டோன்ட் ட்ரேட் யூஸிங் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் இஸ் ஃபார் இண்டிகேஷன், நாட் ஃபார் கன்ஃபர்மேஷன். சும்மா ஒரு இண்டிகேஷன் காட்டுறதுக்கு தான் தவிர இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகாது. இப்போ நான் பைக்கில் போகிறேன்னா நான் ரைட்டில் போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணேன், இண்டிகேட்டர் கொடுக்குறேன். நான் ரைட்டில் தான் போகிறேன், ஒரு இண்டிகேஷன் தான் கொடுக்குறேன். ஆனால் ரைட்டில் தான் போகணுமா அவசியம் கிடையாது. நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கூட நான் லெஃப்ட்டில் போகலாம். அதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் அந்த மாதிரி பண்ணுவானா? பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரைட்டில் போகிறேன்னு சொல்லி இண்டிகேட்டர் போட்டு ரைட்லேயே போனோன்னா எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணுவோமே. நேற்றுக்கு எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருப்போம், ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், நல்லா பெரிய இடத்துல இருந்திருப்போமே. அதனால் மார்க்கெட் அவ்வளோ ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்குன்னா கிடையாது. அதனால் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணலாம், ரைட்டில் போகிற மாதிரி இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கூட போகலாம். அதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கான பிரச்சனை. என்ன ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்டில் தான் போகணும். அவங்க இண்டிகேட்டர் போகிறாங்கன்னா, நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, அவங்க ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இன்ஸ்டியூஷன் ரைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஓவர்டேக் பண்ணி இவங்க ரைட்டில் போயிடுவாங்க அப்படியே. நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு அதான் பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அவங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. இண்டிகேட்டர்ஸ் அந்த ரைட்டில் போகிறாங்க, லெஃப்ட்டில் போகிறாங்களா, இண்டிகேட்டர் போடுறாங்க, கை போடுறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க டயரை தான் பார்ப்பாங்க. ஏன்னா எந்த சைடு டயர் மூவ் ஆகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகணும். இந்த சைடு டயர் மூவ் ஆகுதோ அந்த சைடு தானே அவங்க திரும்பணும். அதே மாதிரி என்ன ட்ரெண்டு இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எதை பார்ப்பாங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. டயர்ன்றது ஒன்றும் கிடையாது. அனலிசிஸ், டெக்னிக்கல் அனலிசிஸாக இருக்கணும், ஃபண்டமெண்டல் அனலிசிஸாக இருக்கணும். அதை அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கிறவங்க பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணி எல்லா இதுவும் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம். அவங்கள தான் நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் இண்டிகேட்டர்ஸை நம்பிலாம் போகாதீங்க. போகிறதா இருந்தால் எப்போதுமே நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். பை ட்ரெண்டில் இருந்தால் பை போங்க, டவுன் ட்ரெண்டில் இருந்தால் செல் போங்க. இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது.